أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. முஸ்லிம்கள் கிளர்ச்சி செய்த முர்த்ததுகளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக ஹஸ்ரத் முஹாஜிர் அவர்களும் ஹஸ்ரத் இக்ரிமா அவர்களும் கிந்தா மற்றும் ஹிசிர்மௌத் பகுதிகளில் முர்த்ததுகளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி மேற்கொண்டு இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. சனாவில் ஹஸ்ரத் முஹாஜிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக நிலை பெற்றுவிட்ட பிறகு கடிதம் மூலமாக ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு தமது அனைத்து நடவடிக்கைகள் பற்றியும் தெரியப்படுத்திவிட்டு பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அதே வேளையில் ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்து இருந்து வரும் ஏமனின் இதர அதிகாரிகளும் ஹஸ்ரத் அபூபக்கர் அன்ஹு அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பினார்கள். அதில் மதீனாவுக்கு திரும்பி வருவதற்கான அனுமதி கோரினார்கள். அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவர்களுடன் ஏனைய அதிகாரிகளுக்கும் அவர்கள் விரும்பினால் ஏமனிலேயே தங்கியிருக்குமாறும் விரும்பினால் மதீனாவுக்கு திரும்பி வருமாறும் தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆனால் தமது இடத்தில் யாரையாவது நியமித்து வர வேண்டும் என்று கூறினார்கள். தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடைத்த பிறகு அனைவரும் மதீனாவுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள். ஹஸ்ரத் முஹாஜிர் அவர்களுக்கு இக்ரிமாவுடன் சென்று இணைந்து கொள்ளுங்கள், பிறகு இருவரும் இணைந்து ஹிசர்மௌத் சென்றடையுங்கள், மேலும் ஜியாத் பின் லபீதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அவரை அவரது பொறுப்பிலேயே நிலைத்திருக்க செய்தவாறு எவர்களெல்லாம் உங்களுடன் இணைந்து மக்காவுக்கும் ஏமனுக்கும் இடையில் ஜிஹாத் செய்து வந்தார்களோ அவர்களுக்கு திரும்பி வருவதற்கு அனுமதி வழங்கிவிடுங்கள். திரும்பி வர விரும்பினால் திரும்பி வரட்டும், ஆனால் தாமாகவே ஜிஹாதில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை அளித்தால், அதாவது நாங்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ள விரும்புகிறோம் என்று மக்கள் தாமாகவே கூறினால் தவிர மற்றவர்களுக்கு திரும்பி வர அனுமதி கொடுங்கள் என்று கூறினார்கள். இக்ரிமாவுக்கு ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் கடிதம் கிடைத்தது. அதில் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளை வழங்கப்பட்டிருந்தது: சனாவில் இருந்து வந்து கொண்டிருக்கும் முஹாஜிர் பின் அபி உமையாவுடன் சென்று இணைந்து கொள்ளுங்கள், பிறகு இருவரும் இணைந்து கிந்தா கோத்திரத்தை நோக்கி செல்லுங்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் இக்ரிமா மஹராவிலிருந்து புறப்பட்டார்கள். அபீனுக்கு வந்து தங்கி முஹாஜிர் பின் உமையாவுக்காக காத்து கொண்டிருக்க ஆரம்பித்தார்கள். அபீன் என்பதும் ஏமனின் ஒரு நகரத்தின் பெயராகும். கிந்தா கோத்திரத்தின் முர்த்ததுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி தபரி வரலாற்று நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: முர்த்ததாவதற்கு முன்னர் கிந்தா மற்றும் ஹிசிர்மௌத் பகுதிகள் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றபோது அவர்களிடம் ஜகாத் வசூலிப்பது தொடர்பாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வழிகாட்டல் வழங்கினார்கள்: ஹிசிர்மௌத்திலிருந்து சில மக்களுடைய ஜகாத் கிந்தாவில் செலுத்தப்பட வேண்டும். கிந்தாவாசிகள் சிலரின் ஜகாத் தொகை ஹிசிர்மௌத்தில் செலுத்தப்பட வேண்டும், அதாவது அவற்றை அங்கே அனுப்பி வைக்க வேண்டும். ஒருவர் மற்றவர் மீது செலவு செய்யப்பட வேண்டும். ஹிசிர்மௌத் வாசிகளில் சிலருடைய ஜகாத் சுக்கூனில் செலுத்தப்பட வேண்டும். சுக்கூன் வாசிகளில் சிலருடைய ஜகாத் ஹிசிர்மௌத்தில் செலுத்தப்பட வேண்டும். இதை கேட்ட கிந்தா வாசிகளில் சிலர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடம் ஒட்டகங்கள் இல்லை,
தாங்கள் பொருத்தமானதாக கருதினால் இவர்கள் சவாரிகளில் எங்களிடம் ஜகாத் செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஸ்ர்மௌத் வாசிகளிடம், உங்களால் அப்படி செய்ய முடியுமென்றால் அதன்படி செய்யுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு அவர்கள், நாங்கள் பார்ப்போம், அவர்களிடம் பயண விலங்குகள் இல்லை என்றால் நாங்கள் அப்படியே செய்வோம். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு ஜகாத் வசூலிப்பதற்கான நேரம் வந்ததும் ஜியாத் அவர்கள் மக்களை தம்மிடம் அழைத்தார்கள். அவர்கள் அவர்களிடம் வந்தார்கள். பனு வலியா, அதாவது கிந்தாவாசிகள் கூறினார்கள், நீங்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கு ஏற்ப ஜகாத் செல்வங்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதற்கு அவர்கள், உங்களிடம் பொதி சுமக்கும் விலங்குகள் உள்ளன, உங்களது விலங்குகளை கொண்டு வாருங்கள், ஜகாத் செல்வங்களை எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் தாமே ஜகாத் செல்வங்களை கொண்டு சேர்க்க மறுத்துவிட்டார்கள். கிந்தாவாசிகள் தமது கோரிக்கையில் பிடிவாதமாக இருந்தார்கள். பிறகு அந்த மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். அவர்களின் நடைமுறை சஞ்சலத்திற்குள்ளானது. ஓரடி முன்னோக்கி செல்வார்கள், அடுத்த அடி பின்னுக்கு வந்து விடுவார்கள். ஜியாத் அவர்கள் முஹாஜிர் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தவாறு அந்த மக்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் முஹாஜிர் அவர்கள் வந்துவிட வேண்டும் என்பதற்காக ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ரத் முஹாஜிர் மற்றும் ஹஜ்ரத் இக்ரிமா ஆகிய இருவருக்கும் இவ்வாறு கடிதம் அனுப்பினார்கள். நீங்கள் இருவரும் ஹிஸ்ர்மௌத்துக்கு புறப்பட்டு விடுங்கள். ஜியாதை அவரது பொறுப்பிலேயே நிலைத்திருக்க வையுங்கள். மக்காவிலிருந்து ஏமன் வரையிலான இடைப்பட்ட பகுதிகளில் எந்த மக்கள் உங்களுடன் இருக்கிறார்களோ அவர்களில் தாமாகவே விரும்பி ஜிஹாதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தவிர மற்றவர்களுக்கு திரும்பிச் செல்ல அனுமதி அளித்து விடுங்கள். உபைதா பின் சாதை ஜியாதுக்கு உதவுவதற்காக அனுப்புங்கள். ஆகவே ஹஜ்ரத் முஹாஜிர் அவர்கள் இந்த கடலின்படி செயல்பட்டார்கள். சன்ஆவில் இருந்து ஹிஸ்ர்மௌத்துக்கு புறப்பட்டார்கள். இக்ரிமா அவர்கள் அபீனில் இருந்து ஹிஸ்ர்மௌத்துக்கு புறப்பட்டார்கள். முஆரிப் எனும் இடத்தில் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். இவர்கள் இருவரும் சுஹைத் எனும் பாலைவனத்தை கடந்து ஹிஸ்ர்மௌத் சென்றடைந்தார்கள். கிந்தாவாசிகள் ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கோபித்துக் கொண்டு திரும்பி சென்று விட்ட போது ஹஜ்ரத் ஜியாத் அவர்கள் பனு அம்ர் கோத்திரத்திடமிருந்து ஜகாத் வசூலிப்பதை தமது பொறுப்பில் எடுத்துக் கொண்டார்கள். கிந்தா கோத்திரத்தின் ஓர் இளைஞன் தவறுதலாக தனது சகோதரனின் பெண் ஒட்டகத்தை ஜகாத்துக்காக ஹஜ்ரத் ஜியாதிடம் ஒப்படைத்து விட்டான். ஹஜ்ரத் ஜியாத் அவர்கள் நெருப்பால் சூடு போட்டு அதில் ஜகாத்துக்கான அடையாளமிட்டு விட்டார்கள். அதாவது இது பைத்துல் மாலுக்குரியது, ஜகாத்துக்கான செல்வம் என்று முத்திரை வைத்து விட்டார்கள். அந்த இளைஞன் தவறு நடந்து விட்டது, ஒட்டகத்தை மாற்ற வேண்டும் என்று கூறிய போது ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவன் சாக்குப்போக்கு கூறுகிறான் என்று கருதினார்கள். எனவே அவர்கள் சம்மதிக்கவில்லை. இதனால் ஒட்டகத்தை கொடுத்தவர்கள் தமது கோத்திரத்து மக்களையும் அபு சுமைதையும் உதவி கழித்தார்கள். அபு சுமைத் ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒட்டகத்தை மாற்றித் தருமாறு கோரிக்கை வைத்த போது அன்னார் தமது கருத்தில் நிலைத்திருந்தார்கள். அபு சுமைதுக்கு கோபம் வந்தது. அவன் வலுக்கட்டாயமாக ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டான். இதனால் ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழர்கள் அபு சுமைதையும் அவனது கூட்டாளிகளையும் சிறைபிடித்து விட்டார்கள். ஒட்டகத்தையும் ஆதிக்கத்தில் எடுத்துக்கொண்டார்கள். அந்த மக்கள் ஒருவர் மற்றவரை உதவி கலைத்தார்கள். எனவே பனு முஆவியா மக்கள் அபு சுமைதுக்கு உதவ வந்துவிட்டார்கள். பனு முஆவியா என்பவர்கள் கிந்தா கோத்திரத்தின் கிளை கோத்திரங்களான பனு ஹாரிஸ் பின் முஆவியா மற்றும் பனு அமர் பின் முஆவியா ஆகிய கோத்திரங்களின் மக்கள் ஆவார்கள். அவர்கள் ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தங்களது தோழர்களை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஜியாத் அவர்கள் அந்த மக்கள் கலைந்து செல்லும் வரை கைதிகளை விடுதலை செய்ய மறுத்துவிட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு கிடையாது, நீங்கள் சென்று விடுங்கள், பிறகு நான் பார்ப்பேன். இந்த மக்கள் கலைந்து செல்லாத போது ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களின் பெரும்பாலானவர்களை கொன்றுவிட்டார்கள். சில மக்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்து அவர்களின் கைதிகளையும் விடுதலை செய்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி சென்று போருக்கான ஆயத்தத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே பனு அமர் பின் பனு ஹாரிஸ், அஷஸ் பின் கயஸ் மற்றும் சம்த் பின் அஸ்வத் ஆகிய கோத்திரங்கள் தத்தமது போர்க்கால அகழிகளுக்குள் சென்று விட்டார்கள்.
அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்து முர்த்ததாகிவிட்டார்கள். இதனால் ஹசரத் ஜியாத் ரலிலான் அவர்கள் படையை ஒன்று திரட்டி பனு அமர் மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். அந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் கொல்லப்பட்டனர். எவர்களால் தப்பி ஓட முடிந்ததோ அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். ஹசரத் ஜியாத் அவர்கள் ஒரு பெரும் எண்ணிக்கையில் மக்களை கைது செய்து மதீனாவுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். வழியில் அஷ்அஸ் மற்றும் பனு ஹாரிஸ் கோத்திரத்தினர் தாக்குதல் தொடுத்து முஸ்லிம்களிடமிருந்து தங்களது கைதிகளை விடுவித்துக் கொண்டார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு அக்கம்பக்கத்தின் பல கோத்திரங்கள் அந்த மக்களுடன் இணைந்து கொண்டன. அவர்களும் முர்த்ததானதாக அறிவிப்பு செய்துவிட்டார்கள். இதனால் ஹஜரத் ஜியாத் அவர்கள் உதவிக்காக ஹஜரத் முஹாஜிர் ரலிலான் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ஹஜரத் முஹாஜிர் ரலிலான் அவர்கள் ஹஜரத் இக்ரிமா ரலிலான் அவர்களை தமது பிரதிநிதியாக நியமித்தார்கள். பிறகு தமது தோழர்களை அழைத்து கொண்டு தாமே கிந்தா மீது தாக்குதல் தொடுத்தார்கள். கிந்தாவாசிகள் தப்பி ஓடி நுவைர் எனும் தமது ஒரு கோட்டையில் அடைபட்டு விட்டார்கள். இதுவும் கூட ஹிசர்மோத்துக்கு அருகில் இருந்த ஏமனின் ஒரு கோட்டையாகும். இந்த கோட்டைக்கு 3 வழிகள் இருந்தன. ஒரு வழியில் ஹஜரத் ஜியாத் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். இரண்டாவது வழியில் ஹஜரத் முஹாஜிர் அவர்கள் முகாமிட்டு விட்டார்கள். மூன்றாவது வழி கிந்தாவின் ஆதிக்கத்திலே இருந்தது. எதுவரை என்றால் ஹஜரத் இக்ரிமா வந்தடைந்து அந்த வழியை கைப்பற்றிவிட்டார்கள். ஹஜரத் ஜியாத் மற்றும் ஹஜரத் முஹாஜிர் அவர்களின் படை 5000 முஹாஜிர் மற்றும் அன்சாரி சஹாபிகளையும் ஏனைய கோத்திரங்களையும் உள்ளடக்கியிருந்தது. நுவைர் கோட்டையில் அடைபட்ட மக்கள் முஸ்லிம்களுக்கு தொடர்ச்சியாக உதவி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தபோது திகிலடைந்து போனார்கள். இந்த காரணத்தினால் அவர்களது தலைவன் அஷ்அஸ் உடனடியாக ஹஜரத் இக்ரிமா ரலிலான் அவர்களிடம் சென்று உயிருக்கு உத்தரவாதம் வழங்க கோரினான். ஹஜரத் இக்ரிமா ரலிலான் அவர்கள் அஷ்அஸை அழைத்து கொண்டு ஹஜரத் முஹாஜிர் ரலிலான் அவர்களிடம் வந்தார்கள். அஷ்அஸ் தனக்காகவும் தன்னுடன் 9 பேருக்காகவும் அவர்கள் முஸ்லிம்களுக்காக கோட்டை கதவை திறந்து விடுவார்கள் என்ற நிபந்தனையின் பெயரில் உயிருக்கு உத்தரவாதம் கேட்டான். ஹஜரத் முஹாஜிர் ரலியல்லான் அவர்கள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள். அஷ்அஸ் 9 பேருடைய பெயர்களை எழுதிய போது அவசரத்தினாலும் அச்சத்தினாலும் தனது பெயர் எழுத மறந்துவிட்டான். பிறகு ஹஜரத் முஹாஜிர் ரலிலான் அவர்களிடம் எழுத்து மடலை எடுத்துச் சென்றான். அதில் அவர்கள் முத்திரை பதித்து விட்டார்கள். பிறகு அஷ்அஸ் திரும்பி சென்று விட்டான். அவன் கோட்டை கதவை திறந்ததும் முஸ்லிம்கள் அதில் நுழைந்து விட்டார்கள். இரு தரப்பினருக்கு இடையிலான சண்டையில் கிந்தாவாசிகள் 700 பேர் கொல்லப்பட்டனர். அதாவது கோட்டையில் இருந்தவர்களும் போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களின் ஆண்கள் கொல்லப்பட்டனர். 1000 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். இதற்கு பிறகு ஹஜரத் முஹாஜிர் ரலிலான் அவர்கள் பாதுகாப்பு பத்திரத்தை வரவழைத்தார்கள். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த எல்லா மக்களையும் மன்னித்து விட்டார்கள். ஆனால் அதில் அஷ்அஸுடைய பெயர் இருக்கவில்லை. இதனால் ஹஜரத் முஹாஜிர் ரலிலான் அவர்கள் அவனை கொல்ல எண்ணம் கொண்டு விட்டார்கள். ஆனால் ஹஜரத் இக்ரிமா ரலிலான் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவனை மற்ற கைதிகளுடன் சேர்த்து இவன் தொடர்பாகவும் ஹஜரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களே தீர்மானிக்கட்டும் என்று ஹஜரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களிடம் அனுப்பி வைத்து விட்டார்கள். முஸ்லிம்கள் வெற்றி செய்தியுடனும் கைதிகளுடனும் ஹஜரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களிடம் வந்தபோது அன்னார் அஷ்அஸை வரவழைத்தார்கள். நீ பனு வலியாவுடைய ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட்டாய். நீ அவர்களை ஏமாற்றும் அளவுக்கு அவர்கள் இருக்கவில்லை. அவர்களும் உன்னை இந்த பணியை செய்பவனாக கருதவில்லை. அவர்கள் தாமும் அழிந்தனர், உன்னையும் அழித்தனர். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கிடைப்பதற்காக செய்த துஆவின் ஒரு பங்கு உன்னை வந்தடைந்ததைக் கண்டு நீ அஞ்சவில்லையா என்று கேட்டார்கள். உண்மையில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிந்தா கோத்திரத்தின் 4 தலைவர்கள் மீது சாபமிட்டிருந்தார்கள். அவர்கள் அஷ்அஸோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். பிறகு முர்த்ததாகிவிட்டனர். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் நான் உன்னோடு எப்படி நடந்து கொள்வேன் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். அஷ்அஸ் எனக்கு தங்களது எண்ணம் என்ன என்று தெரியாது என்று கூறினான். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் உன்னை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் என கூறினார்கள். அவன் நான் எனது சமுதாயத்தின் 10 நபர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு உடன்படிக்கை செய்தவனாவேன். என்னை கொல்வது எப்படி தகும் என்று கேட்டான். அன்னார் கேட்டார்கள், முஸ்லிம்கள் விவகாரத்தை உன்னிடம் ஒப்படைத்தார்களா? அவன் கூறினான், ஆமாம். அன்னார் கூறினார்கள், எழுத்து மடலில் முத்திரை பதிக்கப்பட்ட பிறகு அதில் எழுதப்பட்டிருந்ததற்கு ஏற்ப சமரசம் செய்வது அவசியமாகிவிட்டது. இதற்கு முன் நீ சமரசத்திற்கான பேச்சுவார்த்தையை மட்டும்தான் நடத்தினாய். அஷ்அஸ் தான் கொல்லப்பட்டு விடுவான் என்று அஞ்சிய போது அவன் கூறினான், தாங்களிடம் ஏதாவது நன்மைக்கான நம்பிக்கை வைத்திருந்தால் இந்த கைதிகளை விடுதலை செய்து விடுங்கள். எனது பிழைகளை மன்னித்தருளுங்கள். நான் இஸ்லாத்தை ஏற்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை போன்றவர்களுடன் தாங்கள் நடந்து கொள்வதை போன்றே என்னிடமும் நடந்து கொள்ளுங்கள். எனது மனைவியை எனக்கு திருப்பி தந்துவிடுங்கள்.
இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இந்த சம்பவத்திற்கு முன்னர் ஒருமுறை அஷஸ் ஹஸ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜரானான். அவன் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரி உம்மு ஃபர்வா பின்த் அபி கஹாஃபாவுக்கு திருமண தூது அனுப்பினான். ஹஸ்ரத் அபு கஹாஃபா அவர்கள் தமது மகளை அவனுக்கு மணமுடித்து கொடுத்து விட்டிருந்தார்கள். அஷ்அஸ் மீண்டும் வரும்போது ருக்ஸத்தானா வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். அதாவது மீண்டும் வருவான், அப்போது ருக்ஸத்தி நடக்கட்டும் என்று இருந்தார்கள். உம்மு ஃபர்வா அவர்களை ஹதரத் அபூபக்கர் அவர்களின் மகள் என்றும் ஒரு எழுத்தாளர் கூறியுள்ளார். எவ்வாறு இருப்பினும் பிறகு ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அஷ்அஸ் முர்த்ததாகவும் கிளர்ச்சியாளனாகவும் ஆகிவிட்டான். எனவே அவனது மனைவி அவனிடம் ஒப்படைக்கப்பட மாட்டார் என்ற அச்சம் அவனுக்கு வந்தது. அஷ்அஸ் ஹஜரத் அபூபக்கர் அவர்களிடம், தாங்கள் என்னை அல்லாஹின் மார்க்கத்துக்காக தங்களது பகுதி மக்களில் சிறந்தவர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று பணிவுடன் கூறினான். இதனால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவனை உயிரோடு விட்டார்கள். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவனது வீட்டு மக்களை அவனிடம் ஒப்படைத்து விட்டார்கள். மேலும் கூறினார்கள், எனக்கு உன்னை பற்றி நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். இவ்வாறு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்து விட்டார்கள். இவ்வாறு அவர்கள் அனைவரும் தத்தமது பகுதிகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஓர் அறிவிப்புப்படி தனது சமுதாயத்திடம் வாக்குறுதி மீறியதனால் அஷஸுக்கு தனது கோத்திரத்துக்கு திரும்பிச் செல்ல தைரியமில்லை. விடுதலை செய்யப்பட்ட பிறகு உம்மு ஃபர்வாவுடன் மதினாவில் தங்கினான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் ஈராக் மற்றும் சிரியா போர்கள் முன்வந்த போது அஷ்அஸும் இஸ்லாமிய படைகளுடன் இணைந்து ஈரானியர்களுடனும் ரோமானியர்களுடனும் போர் புரிவதற்காக வெளியேறினான். மேலும் தெளிவாக தென்படும் நட்பணிகளை செய்து காட்டினான். அதனால் மக்களின் பார்வையில் மீண்டும் அவனது கௌரவம் அதிகரித்து விட்டது. தொலைந்து போன அவனது கண்ணியம் மீண்டும் திரும்பி வந்தது. சுருக்கமாக, முழுமையாக அமைதி நிலவாத வரை, இஸ்லாமிய அரசாங்கத்தின் அடித்தளங்கள் உறுதி பெறாத அந்த நேரம் வரை ஹசரத் முஹாஜிர் ரலியல்லாஹு அவர்களும் ஹசரத் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களும் ஹிஸ்ர்மௌத் மற்றும் கிந்தாவிலேயே தங்கியிருந்தார்கள். இது கிளர்ச்சி செய்த முர்த்ததுகளுக்கு எதிரான கடைசி போராகும். இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பிறகு அரபு நாட்டிலிருந்து கிளர்ச்சி முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது. எல்லா கோத்திரங்களும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்துவிட்டன. ஹதரத் முஹாஜிர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பகுதியில் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைபெறச் செய்வதற்காகவும் கிளர்ச்சியை கலகத்தை முழுமையாக அழித்தொழிப்பதற்காகவும் தாம் ஏமனில் செயல்பட்டது போன்றே கண்டிப்புடன் செயல்பட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் ஹதரத் முஹாஜிர் அவர்களுக்கு ஏமன் அல்லது ஹிஸ்ர்மௌத் ஆகிய 2 இடங்களில் ஏதாவது ஓர் இடத்தை தேர்வு செய்து கொள்வது பற்றி எழுதினார்கள். அவர்கள் ஏமனை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இவ்வாறு ஏமனில் 2 அமீர்மார்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கிளர்ச்சி செய்த முர்த்ததுகளுக்கு எதிராக பணியாற்றும் அதிகாரிகளுக்கு இவ்வாறு கடிதம் எழுதினார்கள்: அம்மாபாத், என்னுடைய பார்வையில் நீங்கள் அனைவரும் ஆளுமையில் முர்த்ததாகுதல், கிளர்ச்சி செய்தல் எனும் களங்கம் ஏற்பட்டிராத மக்களை மட்டும் இணைத்துக் கொள்வதே மிகவும் பிடித்தமான விஷயமாகும். அவர்கள் திரும்பி வந்துவிட்டார்கள்தான். ஆனாலும் முன்னர் முர்த்ததானவர்களோ அல்லது கிளர்ச்சி செய்தவர்களோ அதில் இல்லையே என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பிறகு இதையும் கூறினார்கள்: நீங்கள் அனைவரும் இதன்படியே செயல்படுங்கள், இதையே கடைபிடியுங்கள். யாரெல்லாம் படைக்கு திரும்பி வர விரும்புகிறார்களோ அவர்களுக்கு திரும்பி வர அனுமதி கொடுத்து விடுங்கள். மேலும் எதிரிகளோடு போர் புரிவதற்கு எந்த கிளர்ச்சி செய்த முர்த்ததிடமிருந்தும் ஒருபோதும் உதவி பெறாதீர்கள். பெரும்பாலான எழுத்தாளர்கள், குறிப்பாக இந்த காலத்தின் வாழ்க்கை வரலாற்று நூலாசிரியர்கள், பொதுவாக ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் இந்த போர்களை பற்றி எடுத்துரைத்த வண்ணம் இவ்வாறு கூறுகிறார்கள்: யாரெல்லாம் பொய் நபித்துவவாதம் புரிந்தார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த போர்கள் அனைத்தும் செய்யப்பட்டன. வாளை கொண்டு அவர்கள் வேறறுக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இதுவே அவர்களுக்கான ஷரியத்தின் தண்டனையாக இருந்தது. ஆனால் வரலாற்றையும் வாழ்க்கை வரலாற்றையும் படிக்கக்கூடியவரால் ஒருபோதும் இந்த விஷயத்தை ஆதரிக்க முடியாது. திருக்குர்ஆன் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய நடைமுறை மற்றும் அருளுக்குரிய நபிமொழிகளின் ஒளியில் முன்னரே கூறப்பட்டுவிட்டது. அதாவது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெறும் நபித்துவாதம் புரிந்ததனால் மட்டும் ஒருபோதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் போர் நடவடிக்கைகளும் வெறும் பொய் நபித்துவவாதிகளை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கவில்லை. மாறாக அந்த மக்களுடைய அசல் சிந்தனையாக கிளர்ச்சி செய்யும் நடைமுறை இருந்தது. ஆக நபித்துவாதம் புரிந்தவர்களுடன் ஏன் சஹாபா பெருமக்கள் போர் புரிந்தார்கள் என்பதை விளக்கியவாறு ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள்:
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபித்துவவாதம் புரிந்த ஒவ்வொரு நபருக்கு எதிராகவும் சஹாபா பெருமக்கள் போர் புரிந்தார்கள் என்று மௌலானா மௌதூதி அவர்கள் எழுதியிருப்பது சஹாபாவின் கூற்றுகளுக்கு எதிரானதாகும். மௌலானா மௌதூதி சாஹிப் நினைவில் கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்நாளில் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த மக்களெல்லாம் நபித்துவவாதம் புரிந்தார்களோ, எவர்களோடு சஹாபா போர் புரிந்தார்களோ, அவர்கள் அனைவரும் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள். மேலும் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு எதிராக போருக்கான அறிவிப்பு செய்தவர்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மௌலானா அவர்கள் இஸ்லாமிய இலக்கியங்களை படித்ததாக பெரிதும் வாதிடுகிறார். அந்தோ அவர் இந்த விஷயம் தொடர்பாக கருத்து கூறும் முன்னர் இஸ்லாமிய வரலாற்றை படித்து பார்த்திருந்தால் அவருக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது முசைலமா கஸாப், அஸ்வத் அன்சி, சஜ்ஜா பின் ஹாரிஸ் மற்றும் தொலேஹா பின் ஹுவைலத் அசதி ஆகிய அனைவரும் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் மதீனாவின் ஆட்சிக்கு கட்டுப்பட மறுத்துவிட்டிருந்தார்கள். மேலும் தத்தமது பகுதிகளில் தத்தமது ஆட்சிக்கான அறிவிப்பு செய்து விட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், இப்னு குல்தூன் வரலாற்று நூலை கவனமாக படிப்பீர்களாயின் மௌலானா சாஹிப் அவர்களின் கண்ணோட்டம் தவறு என்பது தெளிவாகிவிடும். ஆக அங்கு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, அரபு நாடு முழுவதும் பொதுமக்களாகட்டும் முக்கியஸ்தர்களாகட்டும் அவர்கள் முர்த்ததான செய்திகள் மதீனா வந்தடைந்தன. குரைஷ் மற்றும் சகீஃப் ஆகிய இரு கோத்திரங்கள் மட்டுமே முர்த்ததாவதிலிருந்து தவிர்த்திருந்தார்கள். முசைலமா விவகாரம் மிகவும் ஆற்றல் பிடித்துவிட்டிருந்தது. தே மற்றும் அசத் ஆகிய கோத்திரங்கள் தொலேஹா பின் ஹுவைலதுக்கு கட்டுப்படுவதை ஏற்றுக்கொண்டிருந்தன. கத்பான் கோத்திரமும் முர்த்ததாவதை ஏற்றுக்கொண்டது. ஹவாசன் கோத்திரமும் ஜகாத்தை நிறுத்திவிட்டது. பனு சலீமின் தலைவர்களும் முர்த்ததாகிவிட்டனர். ஏமன், யமாமா, பனு அசத் மற்றும் இதர பல பகுதிகளிலும் நகரங்களிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அமீர்மார்கள் திரும்பி வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், அரேபியர்களில் பெரியவர்களும் சிறியவர்களும் என அனைவரும் கட்டுப்பட மறுத்துவிட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உசாமா ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி வரட்டும், பிறகு அவர்களுடன் இணைந்து போர் புரியலாம் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அபஸ் மற்றும் குபியான் கோத்திரங்கள் அவசரப்பட்டன. அவர்கள் மதீனாவுக்கு அருகில் உள்ள அபரக் எனும் இடத்திற்கு வந்து முகாமிட்டு விட்டார்கள். வேறு சில மக்கள் ஜுல் கிஸ்ஸா பகுதிக்கு வந்து முகாமிட்டு விட்டார்கள். அவர்களுடன் பனு அசத் கோத்திரத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களும் இருந்தார்கள். பனு கனானாவைச் சேர்ந்த சில மக்களும் அவருடன் இணைந்து கொண்டார்கள். இவர்கள் அனைவரும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி ஒரு பிரதிநிதி குழுவை அனுப்பினார்கள். தொழுகை வரையிலான தங்கள் பேச்சை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த மக்கள் மதீனாவின் சுற்று வட்டாரத்தில் ஒன்று கூடிவிட்டார்கள். கூறினார்கள், தொழ வேண்டும் என்பது வரை பேச்சை கேட்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம், ஆனால் ஜகாத் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அந்த மக்களின் அந்த விஷயத்தை மறுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், இது தொடர்பாக தெளிவான விஷயமாவது, சஹாபா பெருமக்கள் யாருடனெல்லாம் போர் புரிந்தார்களோ அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள், வரி கொடுக்க மறுத்து விட்டிருந்தார்கள், மதீனா மீது தாக்குதல் தொடுத்து விட்டிருந்தார்கள். இங்கு பேச்சை கேட்கவில்லை என்றால் நாம் தாக்குதல் தொடுக்கலாம் என்று மதீனாவின் சுற்றுவட்டாரத்தில் ஒன்று திரண்டிருந்தார்கள். முசைலமாவோ தானே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அன்னாருக்கு இவ்வாறு கடிதம் எழுதியிருந்தான், அரேபியாவின் பாதி நாடு எங்களுக்குரியதாகும், பாதி நாடு குறைஷியர்களுக்குரியதாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு அவன் ஹஜர் மற்றும் யமாமாவிலிருந்து அன்னாரால் நியமிக்கப்பட்டிருந்த ஆளுநர் சமாமா பின் உசால் அவர்களை வெளியேற்றிவிட்டு தானே அந்த பகுதியின் ஆளுநராக ஆகிவிட்டான். அவன் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டான். இவ்வாறு மதீனாவின் 2 சஹாபா ஹபீப் பின் ஜயத் மற்றும் அப்துல்லா பின் வஹப் ஆகியோரை அவன் சிறைப்படுத்தி விட்டான். அவர்களிடம் வலுக்கட்டாயமாக தனது நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க விரும்பினான். இது குறித்து முன்னரும் கூறப்பட்டு விட்டது. அப்துல்லா பின் வஹப் அவர்கள் பயந்து போய் அவன் கூறியதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஹபீப் பின் ஜயத் அவன் கூறியதை ஏற்க மறுத்து விட்டார்கள். இதனால் முசைலமா அவர்களின் ஒவ்வொரு அங்கமாக வெட்டி நெருப்பில் இருந்து விட்டான். இவ்வாறே ஏமனிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளில் சிலரை கைது செய்து விட்டான். சிலருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தான். இவ்வாறே தபரி எழுதியுள்ளார்கள், அஸ்வத் அன்சியும் கிளர்ச்சி கொடியை ஓங்க செய்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளுக்கு தொல்லை கொடுத்தான். அவர்களிடமிருந்து ஜகாத்தை பறித்துக் கொள்வதற்கான கட்டளையிட்டான். பிறகு
சனாவில் ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரி ஷஹர் பின் பாசான் மீது தாக்குதல் தொடுத்தான். பல முஸ்லிம்களை கொன்றான், செல்வங்களை சூறையாடினான், ஆளுநரை கொன்றுவிட்டான். அவரை கொன்ற பிறகு அவருடைய முஸ்லிம் மனைவியோடு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டான். பனு நஜ்ரான் கோத்திரத்தினரும் கிளர்ச்சி செய்தனர். அவர்களும் அசூத் அன்சியுடன் இணைந்து கொண்டார்கள். அவர்கள் அமர் பின் ஹஸ்ம் மற்றும் ஹாலித் பின் சயீத் ஆகிய 2 சஹாபாவை பகுதியை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். இந்த சம்பவங்களிலிருந்து வெளிப்படுவதாவது, நபித்துவவாதம் புரிந்தவர்களுடன் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் நபித்துவத்திற்கான வாதம் புரிந்தார்கள் என்பதனாலும், ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை பரப்புவதற்கான வாதம் புரிந்தார்கள் என்பதனாலும் போர் செய்யப்படவில்லை. மாறாக அந்த மக்கள் இஸ்லாமிய ஷரியத்தை நீக்கிவிட்டு தமது சட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். தமது பகுதியின் ஆட்சிக்கான வாதம் புரிந்தார்கள். தமது பகுதியின் ஆட்சிக்கான வாதம் மட்டுமே புரியவில்லை, அதற்கும் மேற்பட்டு சஹாபா பெருமக்களை கொன்றார்கள். இஸ்லாமிய நாடுகள் மீது போர் தொடுத்தார்கள். நிலை பெற்றிருந்த அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தமது சுதந்திரத்திற்கான அறிவிப்பு செய்தார்கள். எனவே இந்த காரணங்களுக்காக மட்டுமே சஹாபா பெருமக்கள் அவர்களுடன் போர் புரிந்தார்கள். ஹசரத் முஸ்லிமோத் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த சம்பவங்கள் இருக்கையில் மௌலானா மௌதூதி சாஹிப் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சஹாபா பெருமக்களும் நபித்துவவாதம் புரிந்தவர்களை எதிர்த்து போர் செய்தார்கள் என்று கூறுவது பொய்யல்லாமல் வேறு என்ன? யாராவது ஒருவர் சஹாபா பெருமக்கள் மனிதர்களை கொல்வதை ஆகுமானதாக ஆக்கியிருந்தார்கள் என்று கூறினால், முசைலமா கஸ்ஸாபும் மனிதனாக இருந்தான், அஸ்வத் அன்சியும் மனிதனாக இருந்தான் என்ற காரணத்தினால் மட்டும் அது சரியாகிவிடுமா? ஹதரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், எவர்கள் இஸ்லாமிய வரலாற்றை திரித்து கூறுகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்திற்கு தொண்டாற்றவில்லை. இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவது அவர்களது நோக்கம் என்றால், அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் உண்மைக்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். தவறாக கூறுவதை விட்டும் நிகழ்வுகளை திரித்து கூறுவதை விட்டும் முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அரபு நாட்டிலிருந்து இவர்கள் அனைவரும் முடிந்து போனதனால் கிளர்ச்சிகள் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டன. ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், இப்போது அரபு நாட்டின் கிளர்ச்சிகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டிருந்தன. எல்லா முர்த்ததுகளும் தண்டிக்கப்பட்டு விட்டிருந்தனர். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நாடு தழுவிய இந்த குழப்பத்தை எந்த அளவு துரிதமான முறையிலும் அழகான திட்டமுகத்தலாலும் வேறறுத்தார்கள் என்றால், அது அன்னாரின் உயர் தகுதிகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக உள்ளது. அன்னாருக்கு ஒவ்வொரு அடியிலும் இவ்வாறு இறை ஆதரவும் உதவியும் கிடைத்தது என்பது தெளிவாக தெரிகிறது. ஓராண்டுக்கும் குறைவான காலத்தில் முர்த்ததாகுதல், கிளர்ச்சி செய்தல் எனும் குழப்பத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது மற்றும் அரபு மண்ணில் இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டி விடுவது என்பது ஒரு வியக்கத்தக்க சிறப்பு பணியாகும். இஸ்லாத்தின் வெற்றியால் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சியில் ஆணவமும் அகங்காரமும் பெயருக்கு கூட இருக்கவில்லை. ஏனென்றால் என்ன நடந்ததோ அது அல்லாஹ்வின் அருளாலும் கருணையினாலும் மட்டுமே நிகழ்ந்தது என்பதை அன்னார் அறிந்திருந்தார்கள். கையளவு முஸ்லிம்கள் மூலமாக முழு அரபு நாட்டிலும் உள்ள முர்த்ததுகளின் வீரிய படையை எதிர்த்து போரிட்டு அவர்களை தோற்கடித்து இஸ்லாத்தின் கொடியை மிகவும் மேன்மையுடனும் கம்பீரத்துடனும் மீண்டும் உயர்த்தக்கூடிய ஆற்றல் அன்னாருக்கு இருக்கவில்லை. இப்போது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மார்க்கத்தின் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கும் இஸ்லாத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற பிரச்சனை முன்னிருந்தது. ஹதரத் அபூபக்கர் அவர்களின் அரசியல் முழுவதும் இஸ்லாத்தின் கம்பீரத்தை மட்டுமே சுற்றி வந்தது. இந்த ஆசையே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அன்னாரின் உள்ளத்திலும் சிந்தனையிலும் இருந்தது. கிளர்ச்சி செய்த முர்த்ததுகளை முற்றிலும் வேறறுத்த பிறகு இப்போது ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபாவுக்கு முன்னால் எந்த கிளர்ச்சியாளரும் நிற்க முடியாது என்று ஒவ்வொருவருக்கும் உறுதியாக தெரிந்துவிட்டது. ஆனால் பொதுமக்களைப் போன்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் எந்த நல்லெண்ணத்திற்கும் இரையாகவில்லை. முர்த்ததாகுதல் மற்றும் கிளர்ச்சி செய்தல் எனும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழப்பத்தை வெளிப்புற ஆற்றல்கள் மீண்டும் தட்டி எழுப்பி அமைதியை சீர்குலைப்பதற்கு காரணிகளாக ஆக முடியும் என்பதை அன்னார் அறிந்திருந்தார்கள். இந்த குழப்பம் தற்காலிகமாக உறங்கியிருக்கலாம் என்று நினைத்தார்கள். வெளிப்புற ஆற்றல்கள் என்பது அரேபியாவின் எல்லை பகுதிகளில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த பெரும் பெரும் அரசாங்கங்களாகும். அவை மீண்டும் அமைதியின்மை ஏற்படுத்த முடியும். எனவே அன்னார் எந்த ஒரு நல்லெண்ணத்திலும் மூழ்கியிருக்கவில்லை. ஏற்படுவதற்கு சாத்தியமான இந்த குழப்ப நெருப்பிலிருந்து அரபு கோத்திரங்கள் தப்பிப்பதற்காக அரபு கோத்திரங்களின் கவனத்தை ஈரான் மற்றும் சிரியாவின் பால் திருப்புவது பொருத்தமானதாக கருதப்பட்டது. இவ்வாறு அரசாங்கத்திற்கு எதிராக குழப்பம் விளைவிப்பதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காது.
இவ்வாறு முஸ்லிம்களுக்கு அமைதி கிடைக்கும், மன நிம்மதியோடு அவர்களால் மார்க்கத்தின் கட்டளைகளை நிறைவேற்ற முடியும். ஆகவே அரபு நாட்டின் எல்லைப்புறங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் இஸ்லாமிய அரசாங்கத்தை தனது வலிமையான எதிரிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் அந்த ஆற்றல் மிகுந்த சமுதாயங்கள் வரை இஸ்லாத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பது அவசியமாகிவிட்டது. அப்போதுதான் அந்த சமுதாயத்தினர் இஸ்லாத்தின் உலகளாவிய தூது செய்தியை ஏற்றுக்கொண்டு அல்லது புரிந்து கொண்டு தாமும் அமைதியாகவும் சமாதானத்துடனும் வாழ்வை கழிப்பார்கள். மற்றவர்களும் அவர்கள் தம்மீது ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சுதந்திரமான முறையிலும் தத்தமது மார்க்கத்திலும் மதத்திலும் நிலை பெற்றிருக்க முடியும். எவ்வாறு இருப்பினும் இதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் என்ன வழியை, எந்த ஹிக்மத்தான செயலை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பாக வரலாற்று நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. கிளர்ச்சி செய்த முர்த்ததுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் போர்களும் முடிவடைந்த பிறகு ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலிலான் அவர்கள் வருங்கால நடவடிக்கைகள் பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார்கள். அதாவது அரேபியாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் நீண்டகால எதிரிகளான ஈரான் மற்றும் ரோமானிய அரசாங்கங்களிடமிருந்து நிரந்தரமாக பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன செயல்முறை வகுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனெனில் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய காலத்திலும் இவ்வீர் ஆற்றல்களும் அரேபியாவை தங்களது ஆதிக்கத்தின் கீழ் வைக்க விரும்பின. ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு பல பகுதிகளிலும் கோத்திரங்களிலும் எரிந்த முர்த்ததாகுதல் மற்றும் கிளர்ச்சி செய்தல் எனும் நெருப்பானது மதீனாவின் ஆட்சி பகுதியை சுற்றி வளைத்துவிட்டது. அப்போது சில இடங்களில் அதற்கு பின்னால் இந்த ஆற்றல்களின் ஒரு கையும் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பொன்னானதாக கருதி ஹர்களுடைய படைகள் சிரியாவிலும் ஈரானுடைய படைகள் ஈராக்கிலும் ஒன்று திரள ஆரம்பித்தன. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய கட்டளையை செயல்படுத்தும் விதமாக எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ரோமானியர்களுக்கு எதிராக ஹஜ்ரத் ஒசாமா ரலியல்லாஹு அவர்களின் தலைமையில் முதல் படையை அனுப்பிவிட்டிருந்தார்கள். எனவே உரிமையை பறிக்கும் மற்றும் கொடுங்கோலாட்சி புரியும் அந்த ஆற்றல்களை குறித்து அச்சமில்லாமல் கவலை இல்லாமல் இருப்பது சாத்தியமாகவே இருக்கவில்லை. ஆனால் அன்னார் தற்போது எல்லாருக்கும் முன்னும் ஒரு செயல் திட்டத்தை வைப்பதற்கு முன்னர் பஹ்ரைனில் கிளர்ச்சி செய்த முர்த்ததிகளின் கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் உதவி புரிந்த ஹஜ்ரத் முசன்னா பின் ஹாரிசா அவர்கள் தமது தோழர்களை உடன் அழைத்துக் கொண்டு பாரசீக வளைகுடாவின் கரையோரத்தை ஒட்டிய வடக்கு பகுதியின் வழியாக ஈராக்கை நோக்கி முன்னேற ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது. கடைசியில் அவர்கள் டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகளின் டெல்டா பகுதிகளில் வசித்து வந்த அந்த அரபு கோத்திரங்களை சென்றடைந்தார்கள். ஹஜ்ரத் முசன்னா பின் ஹாரிசா அவர்கள் பஹ்ரைனின் ஒரு கோத்திரமான பக்கர் பின் வாயிலை சேர்ந்தவர் ஆவார்கள். பஹ்ரைன் யமாமாவுக்கும் பாரசீக வளைகுடாவுக்கும் இடையில் அமைந்திருந்தது. அதில் தற்போதைய கத்தார், எமிரேடுகள் மற்றும் பஹ்ரைனின் தீவுகளும் இருந்தன. அதன் தலைநகரமாக தாரேன் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முசன்னா பின் ஹாரிசா ரலியல்லாஹன் அவர்கள் ஹஜ்ரத் அலா பின் ஹசரமி ரலியல்லாஹன் அவர்களோடு இணைந்து முர்த்ததுகளோடும் போர் புரிந்து விட்டிருந்தார்கள். பஹ்ரைன் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் எவர்களெல்லாம் இஸ்லாத்தில் நிலைத்து நின்றார்களோ, எவர்கள் இஸ்லாமிய படைகளுடன் இணைந்து முர்த்ததுகளுக்கு எதிரான போரில் கலந்து கொண்டார்களோ அவர்களின் தலைவராக ஹஜ்ரத் முசன்னா அவர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் வருங்கால நடவடிக்கை பற்றி தற்போது முடிவு எதுவும் எடுத்திருக்க முடியாத நிலையில் ஹஜ்ரத் முசன்னா பின் ஹாரிசா ரலிலான் அவர்கள் தாமே மதீனாவுக்கு வந்துவிட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு ஈராக்கின் நிலைமைகள் பற்றி தெரியப்படுத்தினார்கள். அதாவது டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகளின் டெல்டா பகுதிகளில் வசித்து வந்த அந்த அரபு கோத்திரங்கள் அங்குள்ள உள்ளூர் வாசிகளின் கைகளால் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளார்கள், அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அரேபியர்கள் பெரும்பாலும் விவசாயம் செய்வார்கள். விளைச்சல் வரும்போது உள்ளூர் மக்கள் சூறையாடி விடுவார்கள். எனவே ஹஜ்ரத் முசன்னா பின் ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய படைகளை அனுப்பி அந்த மக்களை கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் மதீனாவின் கருத்து கூறும் தகுதியுள்ள மக்களிடம் ஆலோசனை செய்தார்கள். ஹஜ்ரத் முசன்னா பின் ஹாரிசா ரலியல்லாஹு அவர்களின் கருத்தை முன்வைத்தார்கள். மதீனத்து மக்கள் ஈராக்கின் நிலைமையை பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள். எனவே ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்து முழு விவகாரமும் அவர்கள் முன் வைக்கப்பட்டு அவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார்கள். ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நாள்களில் யமாமாவில் இருந்தார்கள்.
ஆக ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை மதீனாவுக்கு வரவழைத்தார்கள். ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா வந்தடைந்ததும் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஈராக் மீது படையெடுப்பது பற்றி ஹசரத் முசன்னா ரலியல்லாஹு அவர்களின் ஆலோசனையை அவர்கள் முன் வைத்தார்கள். அப்போது ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களும் என்ன கருதினார்கள் என்றால், ஹசரத் முசன்னா அவர்கள் ஈராக்கின் எல்லையில் ஈரானியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் இறைவன் அவ்வாறு நாடாதிருக்கட்டுமாக, ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் ஹசரத் முசன்னா அவர்களின் படை அரேபியாவின் பக்கம் பின்வாங்க வேண்டி வந்துவிட்டால் ஈரானிய அதிகாரிகள் இன்னும் துணிச்சல் கொண்டு விடுவார்கள். அவர்கள் ஹசரத் முசன்னா அவர்களின் படையை ஈராக்கின் எல்லையை விட்டு வெளியேற்றுவதை மட்டுமே போதுமானதாக கருத மாட்டார்கள். அதற்கும் மேற்பட்டு பஹ்ரைன் மற்றும் அத்துடன் இணைந்துள்ள பகுதிகளில் மீண்டும் தாக்கத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்துவதற்காகவும் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவும் முயற்சி செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்லாமிய அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். எனவே அவர்கள் என்ன கொண்டார்கள் என்றால், இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக நிச்சயம் உதவிப்படை அனுப்பப்பட வேண்டும். அதாவது ஹஜரத் முசன்னா அவர்களுக்கு அங்கு படை அனுப்பப்பட வேண்டும். ஈரானியர்களை அரேபியாவின் எல்லையில் தாக்கத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்த விடுவதற்கு பதிலாக மேற்கொண்டு பின்னோக்கி செல்ல நிர்பந்திக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தரப்பிலிருந்து ஒருபோதும் அரேபியாவுக்கு எந்த ஆபத்தும் எஞ்சியிருக்காது. ஹஜரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தமது இந்த ஆலோசனையை முன்வைத்ததும் அவர்களின் இந்த ஆலோசனையை கேட்ட பிற சஹாபா பெருமக்களும் கூட ஹஜரத் முசன்னா ரலியல்லாஹு அவர்களின் ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜரத் முசன்னா ரலியல்லாஹு அவர்களை எவர்களை உடன் அழைத்து கொண்டு ஹஜரத் முசன்னா அவர்கள் ஈராக்கின் எல்லைகளில் முன்னேறி சென்றார்களோ அந்த மக்களின் தலைவராக ஆக்கிவிட்டார்கள். தற்போது அங்குள்ள அரபு கோத்திரங்களை உடன் இணைப்பதற்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் அவர்களை இணங்க வையுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அத்துடன் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக விரைவாக மதீனாவிலிருந்து ஒரு படை அனுப்பி வைக்கப்படும். அதன் உதவியால் அவர்களால் மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியும் என்றும் கூறினார்கள். சில வரலாற்றாசிரியர்களின் கருத்துப்படி முசன்னா ரலியல்லாஹு அவர்கள் உதவிக்காக விண்ணப்பிப்பதற்காகவும் மதீனா செல்லவில்லை. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கவும் இல்லை. மாறாக அவர்கள் தமது படையுடன் டெல்டா பகுதிகளில் முன்னேறி சென்றவாறு மிகவும் தூரத்தில் சென்று விட்டார்கள். முன்னால் சென்று ஈரானிய படை தளபதியான ஹர்முஸுடைய படைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அப்போது ஹர்முஸ் எல்லைப்புற படைகளின் தலைவனாக இருந்தான். கிஸ்ரா பேரரசனின் பார்வையில் ஒரு நபருக்கு கிடைக்க முடிந்த மிக பெரும் அந்தஸ்தை பெற்ற மக்கள் ஒருவனாக ஹர்முஸ் இருந்தான். ஹர்முஸுக்கும் முசன்னா அவர்களுக்கும் இடையில் போர் நடந்து கொண்டிருக்கையில் ஹஜரத் அபூபக்கர் அவர்களுக்கு அந்த சம்பவங்கள் பற்றி தெரிய வந்தது. அப்போதன்னாருக்கு முசன்னாவுடைய பெயரே தெரியாமல் இருந்தது. அந்த செய்திகள் வந்தடைந்த போது அன்னார் ஆய்வு செய்தார்கள். அப்போது முசன்னா ரலியல்லாஹு அவர்கள் கிளர்ச்சி செய்த முர்த்ததுகளுக்கு எதிரான போர்களின் போது பஹ்ரைனுக்குள் பல்வேறு சிறப்பு பணிகளை ஆற்றியுள்ளார்கள் என்பது தெரிய வந்தது. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹஜரத் முசன்னா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு படையுடன் ஈராக் செல்லுங்கள், ஹர்முஸை வெற்றி கண்டுவிட்டு ஹைராவை நோக்கி செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஹைராவும் கூட கூஃபாவிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ள ஒரு நகரமாகும். அத்துடன் ஐயாஸ் பின் கனம் ரலியல்லாஹு அவர்களுக்கு தூமத்துல் ஜந்தல் செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். தூமத்துல் ஜந்தல் என்பது சிரியாவுக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள ஒரு கோட்டையும் ஊருமாகும். அது அந்த காலத்தில் இருந்த பயண வழிமுறைப்படி மதினாவிலிருந்து 15-16 நாட்கள் பயண தொலைவில் இருந்தது. அங்கிருக்கும் மக்களில் கலகம் செய்யும் முர்த்ததுகளை கட்டுப்படுபவர்களாக ஆக்கிவிட்டு ஹைரா சென்றடையுங்கள் என்றும் கட்டளையிட்டார்கள். ஹஜரத் ஐயாஸ் பின் கனம் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். இவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அதில் கலந்தும் கொண்டிருந்தார்கள். ஹஜரத் அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் தமது வஃபாத்தின் போது இவர்களை சிரியாவில் தமது பிரதிநிதியாக நியமித்து விட்டிருந்தார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களை அந்த பொறுப்பிலேயே நிலைத்திருக்க விட்டார்கள். மேலும் கூறினார்கள், எவரை ஹஜரத் அபு உபைதா அமீராக நியமித்தார்களோ அந்த அமீரை நான் மாற்ற மாட்டேன். எவ்வாறு இருப்பினும் ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், ஹஜரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹஜரத் ஐயாஸ் பின் கனம் ரலியல்லாஹு அவர்கள் ஆகிய இருவரில் எவர் முதலில் ஹைரா சென்றடைகிறாரோ அவருக்கே அந்த பகுதியில் போர் நடவடிக்கை மேற்கொள்ளும் படையின் தலைமை பொறுப்பு கிடைக்கும். ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப ஹஜரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் யமாமாவில் பணிகளை முடித்துவிட்டு விடுபட்ட பிறகு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹாலித் அவர்களுக்கு இவ்வாறு கடிதம் எழுதினார்கள்.
ஃபஜ்ஜுல் ஹிந்த் அதாவது அபுல்லாவிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். ஈராக்கின் மேற்புற பகுதிகளின் வழியாக ஈராக் சென்றடையுங்கள். மக்களை தங்களுடன் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் பால் அழைப்பு விடுங்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் அவர்களிடம் ஜிஸ்யா வரி வசூல் செய்யுங்கள். அவர்கள் ஜிஸ்யா வரி செலுத்த மறுத்தால் அவர்களுடன் போரிடுங்கள். மேலும் இவ்வாறு கட்டளையிட்டார்கள்: யாரையும் உங்களுடன் போருக்காக புறப்படுமாறு நிர்பந்திக்காதீர்கள். இஸ்லாத்தை விட்டு முர்த்ததான எந்த நபரிடமும் அவர் பிறகு இஸ்லாத்திற்கு திரும்பி வந்துவிட்டிருந்தாலும் சரி உதவி பெறாதீர்கள். எந்த முஸ்லிமை கடந்து சென்றாலும் அவரை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்களின் உதவிக்காக படையை ஆயத்தப்படுத்துவது ஈடுபட்டார்கள். ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் ஏமனிலிருந்து ஈராக் செல்லும் போது தமது படையை 3 பங்காக பிரித்து விட்டிருந்தார்கள். எல்லாரையும் ஒரே வழியாக அனுப்பினார்கள். இன்னும் கூறுவதாயின், தாம் புறப்படுவதற்கு 2 நாள்களுக்கு முன்னர் ஹதரத் முசன்னா ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு பிறகு அத்தி பின் ஹாத்திம் மற்றும் ஆசிம் பின் அமர் ஆகிய இருவரையும் ஒரு நாள் இடைவெளியில் அனுப்பி வைத்தார்கள். எல்லாருக்கும் அடுத்ததாக ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தாம் புறப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஹஃபீர் என்னுமிடத்தில் ஒன்று கூடுமாறு உறுதி கூறினார்கள். இவ்வாறு அங்கிருந்து ஒரே அடியாக தமது எதிரிகளுடன் மோத முடியும். ஹஃபீர் என்பது பஸ்ராவிலிருந்து மக்காவை நோக்கி செல்லும் போது வரும் முதல் வழியடைப்படியாகும். இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இந்த எல்லை பாரசீகத்தின் எல்லா எல்லைகளை காட்டிலும் மேன்மை மற்றும் கம்பீரத்தின் அடிப்படையில் எல்லாவற்றை விடவும் பெரிய மற்றும் வலுவான எல்லையாக இருந்தது. ஹர்முஸ் இதன் ஆட்சியாளனாக இருந்தான். இங்கிருந்த படைத்தளபதி ஒருபுறம் நிலத்தில் அரேபியர்களுடன் மோதி வந்தான், மறுபுறம் கடலில் இந்தியர்களுடன் மோதி வந்தான். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்களின் படையின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. ஏனென்றால், ஒன்று, அதன் பெரும் பகுதி யமாமா போரில் பயன்பெற்றிருந்தது. இரண்டாவது, ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு யாராவது ஈராக் செல்ல விரும்பவில்லை என்றால் அவரை வற்புறுத்தக்கூடாது என்று வழிகாட்டல் வழங்கியிருந்தார்கள். அத்துடன் மிகவும் முக்கியமான இந்த ஒரு வழிகாட்டலையும் வழங்கியிருந்தார்கள். அதுபோக முந்தைய முர்த்தத் எவரையும் அவர் மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, ஹலீஃபாவிடமிருந்து சிறப்பு அனுமதி பெறாதவரை இஸ்லாமிய படையில் இணைத்துக் கொள்ளக்கூடாது. ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் மேற்கொண்டு உதவிப்படை அனுப்புவதற்காக ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்போது அவர்கள் காக்கா பின் அமர் எனும் ஒரு நபரை மட்டும் அவர்களுக்கு உதவி புரிவதற்காக அனுப்பி வைத்தார்கள். மக்களுக்கு வியப்பு ஏற்பட்டது. அவர்கள், தாங்கள் ஹாலிதுக்கு உதவுவதற்காக ஒரு நபரை மட்டும் அனுப்புகிறீர்களா? ஆனால் படையின் பெரும் பகுதியோ இப்போது அவர்களை விட்டு பிரிந்து விட்டதே என்று கேட்டார்கள். ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இதற்கு இவ்வாறு பதிலளித்தார்கள்: எந்த படையில் காக்கா போன்ற மனிதர் உள்ளாரோ அது ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. பிறகும் கூட அன்னார் காக்கா அவர்களின் கையில் ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள். அதில் ஹாலித் அவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துக்கு பிறகும் அப்படியே இஸ்லாத்தில் நிலைத்திருந்த மற்றும் முர்த்ததுகளுக்கு எதிராக போர்களில் கலந்து கொண்ட மக்களுக்கு தமது படையில் கலந்து கொள்வதற்கு எழுச்சியூட்டுமாறு கூறினார்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் ஹசரத் ஹாலித் அவர்கள் தமது படையை வரிசைப்படுத்த துவங்கிவிட்டார்கள். ஈராக்கில் இருந்த விவசாயிகள் தொடர்பாக ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வலியுறுத்தி கூறியது மற்றும் அன்னார் மேற்கொண்ட ஹிக்மத்தான செயல் ஆகியவற்றை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: அரேபியர்கள் ஈராக்கின் மண்ணில் விவசாயிகளாக பணியாற்றி வந்தார்கள். விளைச்சல் வந்ததும் அவர்களுக்கு பங்கீடில் மிகவும் குறைவான பங்கே கிடைத்தது. பெரும்பாலான பங்கு அந்த நிலங்களின் சொந்தக்காரர்களாக இருந்த அந்த ஈரானியர்களிடம் சென்றுவிடும். இந்த நில உரிமையாளர்கள் ஏழை அரேபியர்கள் மீது அளவு கடந்த அநீதி வந்தனர். அடிமைகளிடம் நடந்து கொள்வதை விட மிக மோசமாக அவருடன் நடந்து கொண்டார்கள். ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஈராக்கில் தமது படை தளபதிகளுக்கு இவ்வாறு ஆணையிட்டிருந்தார்கள்: போரின் போது அந்த அரேபிய விவசாயிகளுக்கு எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது, அவர்களை கொல்லவும் கூடாது, சிறைப்பிடிக்கவும் கூடாது. சுருக்கமாக கூறினால், அவர்களுடன் எவ்விதத்திலும் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் அவர்களும் அவர்களைப் போன்று அரேபியர்கள் ஆவார்கள். மேலும் ஈரானியர்களின் அநீதி அக்கிரமங்களில் அறைபட்டுக் கொண்டிருந்தார்கள். இங்கு அரேபியர்களின் ஆட்சி நிலை பெற்றால் அவர்களின் அநீதிக்குள்ளான வாழ்நாள்கள் முடிவுக்கு வந்துவிடும் என்பதையும், அவர்கள் தமது சமுதாயத்து மக்களால் உண்மையான நீதி, நியாயம், ஆகுமான சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை பெற முடியும் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஹசரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்களின் இந்த ஹிக்மத்தான செயல்
முஸ்லிம்களுக்கு அளவற்ற பயனை தந்தது. அவர்களின் வெற்றிக்கான வழிகளில் எளிமைகள் ஏற்பட்டுவிட்டன. அவர்கள் முன்னேறி செல்லும் போது பின்னால் இருந்து தாக்கப்பட்டு அவர்களின் வழி அடைபட்டு விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் லபாஜ் எனும் இடத்தில் முகாமிட்ட போது ஹஜ்ரத் முசன்னா அவர்கள் தமது படையுடன் ஹஃபான் எனும் இடத்தில் இருந்தார்கள். லபாஜ் என்பது பசராவுக்கும் யமாமாவுக்கும் இடைப்பட்ட ஓரிடமாகும். ஹஃபான் என்பது கூஃபாவுக்கு அருகில் உள்ள ஓரிடமாகும். ஹஜ்ரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் முசன்னா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் தம்மிடம் வருமாறு ஒரு கடிதம் எழுதினார்கள். அத்துடன் சேர்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் முசன்னா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டுப்படுமாறு கட்டளையிட்டிருந்த அந்த கடிதத்தையும் அனுப்பினார்கள். இவை அனைத்தும் தபரி வரலாற்று நூலின் அறிவிப்புகளாகும். முதலில் அந்த அறிவிப்பு இருந்தது. பிறகு ஹஜ்ரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்களை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தாமே அனுப்பினார்கள் என்ற அறிவிப்பு இருந்தது. எவ்வாறு இருப்பினும் பிறகு போர்கள் நடந்தன. எந்தெந்த போர்கள் நடந்தன, அவற்றின் பெயர் என்ன, அவற்றின் வெற்றிகளை பற்றிய குறிப்பு ஆகியவை இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் ஹிலாஃபத் காலத்தில் ஈரானியர்களுக்கு எதிராக ஈராக்கின் பகுதிகளில் முஸ்லிம்கள் இந்த போர்களை புரிந்தார்கள். அதில் அல்லாஹ் வழங்கிய வெற்றிகளை பற்றி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله